Hello friends, welcome to Secret of Samuel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. ரொம்பவே கிரீமியா சூப்பரா இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு. இது வந்துட்டு கேசர் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடலாம் போல இருக்குல்ல. சாப்பிடவும் செம்ம டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கேசர் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்துல ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்திருக்கிறேன். இது கூட வந்துட்டு கொஞ்சம் சூடான பால் சேர்த்து இதை வந்துட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊத்திருக்கிறேன். இது வந்துட்டு இது நல்லா சோக் ஆகட்டும். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலாக குங்குமப்பூ எசன்ஸ் கிடைக்கும், கேசர் எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்துட்டு கொஞ்சமா எல்லோ கலர் நீங்க வந்துட்டு சேர்த்திக்கோங்க. ஐஸ்கிரீம் செய்யும் போது குங்குமப்பூ சேர்த்து செய்யும் போது அதோட பிளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சாஸ்பேன்ல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃபிளவர் அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை அடுப்புல வச்சு லோ ஃபிளேம்ல இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃபிளவர் வந்துட்டு வேகணும், அது வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம வேக வச்சு போறோம். கொஞ்சம் திக் ஆகணும், அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க. லோ ஃபிளேம்லயே வச்சு இந்த மாதிரி கைவிடாம கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில வந்து பிடிச்சுக்கும் கார்ன்ஃபிளவர். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக் ஆயிடும். பாருங்க, இந்த அளவுக்கு திக் ஆகணும். ஒரு கோட்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. ஓவரா திக்காக தேவையில்லை. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுக்கணும். அப்பப்ப இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா மேல ஒரு படலம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஒரு பவுல்ல நம்ம 1 கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை, சாஃப்ட் பீக்ஸ் வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணால் கூட போதும் ஐஸ்கிரீமுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட விப்பிங் க்ரீம். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விப்பிங் க்ரீமில் நம்ம வந்துட்டு காய்ச்சி வச்சிருக்கிற இந்த பால் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்தினோம்ல, அது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சு. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப்ல பாதி அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த விப்பிங் கிரீம்லயும் கொஞ்சமா சுகர் சேர்த்தணும், அதனால இந்த அளவுக்கு மில்க் மேடு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப இது கூடவே நம்ம பால்ல ஊற வச்சிருக்கோம்ல இந்த குங்குமப்பூ, அதையும் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு கார்டமம் எசன்ஸ் சேர்த்த போறேன், ஏலக்காய் எசன்ஸ். உங்ககிட்ட ஏலக்காய் எசன்ஸ் இல்லைன்னா நீங்க நார்மல் ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அதை நல்லா பொடி பண்ணிட்டு சளிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கார்டமம் எசன்ஸ் சேர்த்திக்கலாம், ஏலக்காய் எசன்ஸ். நீங்க இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வந்துட்டு நல்லா பொடிச்சிட்டு சளிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம், இந்த மாதிரி பீட் பண்ணி. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாப் பண்ண பாதாம் பருப்பையும் இதில் சேர்த்து நான் கலந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். நான் பாதாம் பருப்பு போட்ட அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பாதாம் பருப்பு சேர்த்திக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 8 to 10 hours அல்லது ஓவர் நைட் நம்ம வந்துட்டு இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக மூடி தூக்கி ஃப்ரீசர்ல வச்சிடலாம். நல்லா செட் ஆகட்டும், நம்ம நாளைக்கு காலையில எடுத்து இதை பார்க்கலாம். இப்போ ஓவர் நைட் வச்சு நம்ம எடுத்தாச்சு, நல்லா செட் ஆயிருக்கும் நம்மளோட ஐஸ்கிரீம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா செட் ஆயிடுச்சு ஐஸ்கிரீம். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்தா அது யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா நம்ம அதிலேயே ஸ்கூப் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகா ஸ்கூப் ஆகுது. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பவுல்ல நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா சாப்டு நட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாதாம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேற நட்ஸ் பிடிக்கும்னா அதுவும் நீங்க போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் பாதாம் பருப்பு மட்டும் போடுறேன். இப்போ இதுக்கு மேல நம்ம பால்ல ஊற வச்சு வச்சிருக்கிற இந்த குங்குமப்பூ இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு 2 ஸ்டாண்ட் எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் மேல வச்சுக்கலாம். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான். இப்போ இதுக்கு மேலேயே இந்த குங்குமப்பூ பால் இருக்குல்ல, அதை வந்துட்டு லைட்டா நம்ம மேல ட்ரிசில் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, செம யம்மியான கிரீமியான ஒரு ஐஸ்கிரீம், கேசர் ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.